திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 474 திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 91. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 11. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையார் குடைந்து குடைந்துன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ யாட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோரெம்பாவாய். முந்தைய திருப்பாடல்கள் 10லும் தசசக்திகள் வினாவிடைகள் அருளியதில் உள்ளே இருந்த மலசக்தி பரிபாகம் ஆனதால் வெளியில் எழுந்தருளி திரோதான சக்தியே அருளாகி தான் அற நின்று ஆடுதலான பேரின்ப நீராடல் பெறுதல் பொருட்டு மல உறக்கம் பரவெளியிலே வெளித்து சுகாதீத நீராடல் ஆகின்ற திருப்பாட்டு இது. திருவருள் அழகு பொருந்திய விஷாலமான சிவஞான தீர்த்தத்திலே புகுந்து நவரச அனுகரண அலங்கார ஓசையுடன் அளவளாவி விளையாடும்போது இறைவனாரின் திருவடியை துதித்து எமது உயிர் குருவே தொன்று தொட்டு அடிமைப்பணி செய்து நாங்கள் பிரிவின்றி சுகமானோம் அக்னி போல் சிவந்த மேனியில் பறை ஒளியாகிய விபூதி தரிப்பதான ஞானச் செல்வோய் சிறிய மருங்குல் பெண்ணாளுடன் அருட்பிரிவில்லை என்பது தோன்ற அருளும் கல்யாண சுந்தரனே பரமகுருவே தேவரீர் அடிமை கொண்டு திருவிளையாடல் செய்யும் சுத்த பஞ்சகிருத்திய அனுபூதியில் உண்மை அடியார்கள் பெறுவதான அன்பு மார்க்கங்களெல்லாம் தெரிந்தவர்களைப் போல நடித்து அன்பில்லாமை உள்ள கருத்து அறிந்து நாமே ஒளிந்தோமே ஆனதால் ஏதும் அறியாமை உடைய எங்களை ரட்சிப்பதே பொருள் ஞானப் பெண்ணே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 12. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்த நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். பரிபாக தாகமுடைய சிவசக்திகள் அனைவரும் அளவளாவிய துதி இது. பஞ்ச பாச பிறவித் துன்பம் நமது உயிர்க்கு கெடுவதாக நாம் அலங்கார ஓசையுடன் விளையாடல் செய்யும் ஞானானந்த தீர்த்த ஸ்வரூபன் திருத்தில்லை ஞானமன்றுள் ஆனந்த நடனம் அக்னியை திருக்கையில் என் பிணி தீர்ப்பது சத்தியம் என ஏந்தி நடிப்பதான சுவாமி இப்பிருத்திவி வானம் இவற்றுள் அடங்கிய கருவிகள் அனைத்தையும் சுத்தான்மாக்கள் பொருட்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார நிருத்திய திருவிளையாடல் செய்பவன் திருத்தொண்டாகிய திருப்புகழை அளவளாவி ஸ்தோத்திரம் செய்து திருக்கை வளை ஓசைப்பட திரு அழகான கேசபார மலர் இன்பம் புசிப்பதான வண்டுகள் ஓசைப்பட தாமரை முதலான மலர் பொலியும் ஞான தீர்த்தத்தில் விளையாடும் போது என்னை ஆண்ட பொற்பாதத்தை துதி செய்து இருஞ்சுனையான திருவருள் தீர்த்தத்திலே அத்வைதமாக அழுந்துவாய் ஞானப் பெண்ணே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 13. பைங்குவளை கார்மலரால் செங்கமலப் பைம்போதால் அங்கங்குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கண் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் மெங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய்.
திருவருளான சக்திகள் ஒருவருக்கு ஒருவர் அளவளாவி அருள்வதான திருப்பாடல். சிவானந்த போத தீர்த்தத்தில் உள்ளதாகிய திரோதான சக்தியான நீலோத்பலம் அருள் வாசனை ஆகின்றது. இன்ப வித்தான மலப்பிரேரக கருணையான செந்தாமர தத்துவ பக்ஷிகள் சப்திக்கின்றன. இன்னும் அநேகம் திருநாம ஒலிகள் கேட்கின்றன. சீரடியார் தங்கள் மல பாச விமோச்சனம் பொருட்டு சார்வுற்றார்கள். அவர்கள் நிமித்தம் பரமசிவனாரும் பராசக்தியும் குண குணி பாவமாகி அத்வைதமாக எழுந்தருளினார்கள். அந்த திருவடியான ஞானானந்த மடுவில் எரிபுகு நீர்க்குடம் போல அழுந்தி அத்வைதமாகி கைவளை ஓசையும் பாதத் திருச்சிலம்போசையும் ஆரவாரிக்க இரண்டான அபர பரஞானத்து அனுபூதி மேலும் மேலும் விளையாடல் செய்யும்போது உள்ளன்பால் திருவருளான தீர்த்தமும் பொங்கி எழுவதாக பங்கைய பூம்புனலான ஞானமே பொருளாக ஆடுவீர்கள் ஞானப் பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 14. காதார் குழையாட பைம்பூண் கலனாட கோதை குழல் ஆட வண்டின் குழாமாட சீதப் புனலாடி சிற்றம்பலம் பாடி வேதப் பொருள் பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். சீதப் புனலான சிவஞான தீர்த்தத்தில் நீராடியதான திருப்பாடல். திருவருள் சக்தியால் சக்திகள் கூடி திருவடியான ஞான தீர்த்தத்தில் அடிமைப்பணி திருவிளையாடல் செய்து சுத்தான்மாவை பரமுக்தியான குஞ்சித பாதத்தில் சேர்ப்பதான சிவானந்த போத கழிப்பில் நிகழ்ந்தவை என்னவென்றால், சக்திகளுக்கு திருக்காதுகளில் அணிவதான ஜீவரத்ன குண்டலம் அசையாமல் அசைய, தத்துவ திரு ஆபரணங்கள் அப்படியே அசைய, ஞானப் பூங்கோதையான திரோதான கேசம் அவ்வகையே அசைய, அச்சக்திகள் வசமுறும் உயிரான மூவகை ஆன்ம வர்க்கங்களும் அசைய, சிவஞானமான குளிர்ந்த சீதப் புனலில் அழுந்தி தத்போதம் கெட்டு ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதார் என்ற அனுபூதிப்படி ஞானாகாசமன்றினுள் ஆடும் நாதனை துதித்து, வேதத்துக்கு காரணப் பொருளே என துதித்து, அவ்வேதாந்த வஸ்துவே என துதித்து, ஜோதிக்குள் ஜோதியே என புகழ்ந்து, திருமுடியில் தரித்த கொன்றை மாலை தான் பெறுவதென புகழ்ந்து, எல்லா பொருட்கும் ஆதியான அருள் திறம் புகழ்ந்து, திருவடி பிரியாத உயிரை பிரித்து திரோதானமாக்கி திரும்ப கருணையான தெருள் சக்தியால் பெத்தம்போல முக்தி என்ற அனுபூதி காட்டி திருவருள் பறையை நாடி, இவை எல்லா அத்வைத அசைவுகளும் திருவடியே என ஞானப் பெண்களே குளிர்ந்த புனலில் அழுந்தி விளையாடுவீர்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 15. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தங் களிகூர நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவப் பூண்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். பராசக்தி மற்ற சிற்சக்தி முதலானவர்களை நோக்கி அருள்வதான திரோதான நீக்கலான விளையாடல் அவை. எனது ஆத்மநாதனே, எம் பெரிய பெருமான், எக்காலமும் எம்மை பிரியாது உள்ளிருப்பரான சுவாமியை திருவடி சிறப்போதி அழைப்பொழியாத வாய் உடையவளாய் சித்தம் தெளிபவளான சிவானந்தமுற்று திருவடியின் பெருமை அனுபூதி ஒழியாது அழுது மேலெல்லாம் கண்ணீர் சோர
அதுவாய் நிற்கும்போது பாரில் உள்ளார் விண்ணின் உள்ளாரை பொருள் என பணிவு செய்யாள். இங்ஙனம் பேரறையர்க்கு ஈடுபட்டு அரையன் என்று நாமம் உடையீரே, ஆண்மைப் பொருளான மருங்குடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியாகி தன் அடி சேர்வதாக, என்வண்ணம் அவ்வண்ணமாக அடிமைப்பணி இம்மையில் கொள்ளும் சித்து வித்தை உடைய சுவாமியை கச்சு நெருங்கிய ரத்னபாரம் தரித்த தனமுடைய சிற்சக்திகளே, இடைவிடாது நாவில் துதியாக வைத்து திருவருள் அழகு பொருந்திய சிவஞான பொலிவுள்ளதான தீர்த்த புனலிலே விளையாடல் செய்வீர் ஞானப் பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 16. முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்னத் திகழ்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின், மின்னிப் பொலிந்தெம்பிராட்டி திருவடிமேற் பொன்னஞ் சிலம்பிற் சிலம்பித் திருப்புருவம், என்னச் சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னிற் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு, முன்னி அவனமக்கு முன்சுரக்கும் இன்னருளே, என்னப் பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். பராசக்தியே அருள் மேகமாக வந்த திருப்பாடல். என் உயிர் தோழியான ஞானப் பெண்களே கேளுங்கள். அனாதி உயிரை விட்டு பிரியாத திருவருளானது உயிர் பரிபாகம் பெற நினைத்து தத்துவ அதிஷ்டானப்படி பராசக்தியே அருள் மேகமாகி பிறவி சாகரத்தை தன்னுள்ளே அடக்கி பிரேரக பிரேரிய பொருளாய் ஆன்ம சிற்சக்தியாகி விளங்கி நம்மை ஆளும் தாயான பராசக்தியின் இடைபோல மின்னின் பிரகாசமாகி என் உயிர் தாயான திருவடியின் மேல் பொன்ன சலஞ்சேர் பொருள் போல் ஆகி சக்தி சுய அம்மையின் திருப்புருவம் போல வானத்தின் வில் இலகி என்னை ஆளும் பொருட்டு என் தாயானவள் தன்னை விட்டு பிரியாத பரமசிவன் திருவுள்ளச் சீரடியார்க்கும் அனாதியான சக்தியான தாயானவள் நம்போல்வார்க்கும் தொன்று தொட்டு வருகின்ற தேவர்களுக்கும் திருவருளான ஞான மழை அறிவு விளங்கப் பொழிவதான பேரின்ப மேகமே அவள் ஞானப் பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 17. செங்கண் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா, கொங்குண் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட் காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். பராசக்தி ஸ்வரூப பரிபாக சுத்தான்ம பிரேரக சக்திகளே கேளுங்கள். பசுவர்க்கமான பிரம்மன் மால் மற்றுமுள்ள தேவாதிகளுக்கும் எங்கனும் யாதாகி நின்றோர்க்கும் கிட்டுதற்கரிதாகிய சிவபோத பரமானந்த இன்பத் திருவடி நமக்கு கிடைக்கும் பொருட்டு வாசனையுடைய அழகபாரம் உடையவர்களே, நமது பாச விமோசனம் செய்து உள்ளமே பெருங்கோயிலாக அத்வைதமாக எழுந்தருளி சிவந்த தாமரை மலர் போன்ற திருவடியை சிந்தையிலும் சென்னியிலும் வைத்தருளி எழுந்தருளும் பரிமேல் அழகரான பரியாளனை திரு ஆலவாயில் நாதனை உண்மை அடியார்க்கு அமிர்த இன்பனை நமது ரக்ஷகனை துதித்து நயம் பெற்ற திருவடியிலே பிரியாது அழுந்தி விளையாடுவீர்களாக ஞானப் பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 18. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். திரோதான முதலிய சக்திகளை
பராசக்தி நோக்கி அருள்வதான திருப்பாடல். லிங்கோத்பவமாகிய சேழ்நாரும் தழல் பிழம்பான சகலாகல திருமேனி உடைய சுவாமியான அண்ணாமலை நாதன் திருவடியை தரிசிக்கப் போன நாராயணன் முதலான தேவர்கள் திருமுடி தண்டம் போல விழுந்தபடி அனுக்கிரகம் வருமளவும் கிடப்பதான மகுட ரத்ன ஒளி அளவில்லாது பிரகாசிப்பது போல, வெய்யோன் அணைந்த வெளி வேறற்ற காட்சியைப் போல ஞானசூரியன் உயிராகின்ற பூதாகாசத்தில் அபேத அத்வைதமாக ஒளிவர, முன் அவ்விடத்திலிருந்த நட்சத்திர ஒளி அருள் ஒளியில் அடங்க, பேரொளியான சிவன் அவன் அவள் அதுவாகி ஜோதிக்கு ஜோதியாகி பாருடு விண்ணாகி மண் முதல் கரணமெல்லாம் அருவசத்தாகி அத்வைதமாகி வேறாகி கண்ணில் அகுதொன்றும் பேரின்பமாகி சர்வ வியாபகமான நாதன் திருவடியிலே விளையாடுவீர்கள் ஞானப் பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 19. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்றங்கப் பழஞ்சொற் புதுக்குமெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போங் கேள். எங்கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரற்க, எங்கை உனக்கல்லா தெப்பணியும் செய்யற்க, கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க, இங்கிப் பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல், எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். திரோதான சக்தி திருவருளால் இரக்கமுற்று பராசக்தியை நோக்கி, தாயே, அனாதி வழக்க சொற்படி உனது ஸ்ரீபாதம் அடைந்த பிள்ளையான இந்த ஆன்மாவை தாயான நீயே கடைவிடாது ரட்சிப்பது உன் கடன் என அருளி, மேலும் இதுவரையில் உயிர் பரிபாகமில்லாது திருவடி பிரிவுற்று வேறா நின்ற பழக்கமான பயத்தால் திரும்ப அடைக்கலம் புகுகின்றது என்று திரோதான சக்தி இந்த ஆன்மாவை, பக்குவமுற்ற ஆன்மாவை பராசக்தியிலே ஒப்படைத்து இப்படி மொழிகின்றது. அப்பராசக்தி உயிரை திரோதானம் நீக்கி சிவமான திருவடியில் சேர்க்க, அவ்விடத்தில் சேர்ந்த சுத்தான்மா அனுபூதி விண்ணப்பம், நாதனே, அடியேன் ஞானக் கொங்கை இன்பம் தேவரீர் சீரடியார் திருவருள் பணிக்கே சேர்வது ஒழிய மற்றின்பம் சேரேன் என்றும், போதத்தை தேவரீர் திருவடி பணி செய்வதொழிய வேறில்லை, இரவு பகல் என்ற பெத்தம் முக்தமாகிய 2 தசைகளிலும் எனது உயிர் நாதன் திருவடியை கண்களால் பருகி உண்பது ஒழிய வேறு காண்கின்றிலேன். இவ்வகை உண்மை பரமசிவன் அருளால் எய்துவன் ஆனால், ஞாலமதில் ஞான நிஷ்டை உடையோர்க்கு நாடுவது ஒன்றில்லையே. எனவே கால வரை உருவதான இந்த சூரியன் எவ்விடத்தில் உதித்தாலும் அடியேற்கு அதனால் ஆவது ஒன்றுமில்லையே ஞானப் பெண்ணே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 20. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாஞ் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்யவாட்கொண்டருளும் பொன் மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். இது பரமுக்தி பஞ்சகிருத்தியத்தை போற்றுவது. திருவருளான உயிர் எல்லா பிரபஞ்சமும் புதிதான அனுபூதியால் தேவரீர் திருவடியே அடியேனை ரட்சிக்க, முதல் பொருளே அந்தமும் சிவந்த மலர் போன்ற திருவடியே ரட்சிக்க, எல்லா உயிர்க்கும் போகம் திருவடியே ஆதலால் அவை ரட்சிக்க, எல்லா ஆன்மாக்களுக்கும் சம்ஹார கர்த்தா திருவடியே ஆதலால் அவை ரட்சிக்க, திருவடியை பிரம்ம விஷ்ணு காணாத திரோபாவம் ஆதலால் அவை ரட்சிக்க, மார்கழி திருவிழா நீராடலான அத்வைத அன்பு இன்பக் காட்சியும் திருவடியே ஆதலால் குஞ்சித பாதமே அடியேனை அடைக்கலமாக ரட்சிப்பது விண்ணப்பம் ஞானப் பெண்களே. திருச்சிற்றம்பலம்.
இவ்வாறு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பதிகத்தின் 20 திருப்பாடல்களின் அனுபூதி பொருள் அமைகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.